பிலிப்பியர் 4:19 என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையில் நிறைவாக்குவார். பாருங்க, குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசு மகிமையில் நிறைவாக்குவார் என்ற தலைப்பு தான் இன்னைக்கு. ஆவியானவர் இறங்குறார். அந்த செய்தி கேட்கும்போது உங்களோட இறங்குறார். என்னென்ன குறைவு? ஜெபக்குறைவா? ஆவிக்குரிய லைஃப்பில் குறைவா? பொருளாதாரத்தில் குறைவா? சரீர பிரகாரமான வாழ்க்கையில் நோயும் நொம்பலுமா உங்களுக்கு வருதா? பலவீனம் தாக்குதா? உதவி செய்ய ஆள் இல்லையா? யார் உதவி செய்ய ஆள் இல்லைன்ற ஒரு குறைவு இருக்கிறதா? குடும்பம் ரட்சிக்கப்படலைன்ற ஒரு குறைவு இருக்குதா? என் பிள்ளை பரிசுத்தாய் பெறல, நல்லா படிக்கலைன்ற ஒரு குறைவு இருக்குதா? சரியான வேலையில என்ற ஒரு குறை இருக்குதா? சரியான ஜெபிக்க முடியல, ஊழியம் செய்ய முடியலன்ற ஒரு குறைவு இருக்குதா? யாரை குடும்பத்தை ஆதாயம் பண்ண முடியலேன்ற இயேசுவின் அன்பை எப்படி சொல்கிறேன்னு தெரியலேங்கிற ஒரு குறைவு இருக்குதா? நான் பேதையாக இருக்கனே, ஞானமே எனக்கு இல்லையே, எந்த வேலையும் எனக்கு செய்ய முடியலையே, குறைவு இருக்குதா? ஒரு சௌரி எனக்கு அடிக்கடி ஃபோன் போடுவாங்க, ஞானத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, நான் ரொம்ப ஒன்றுமே எனக்கு தெரியல, ஒன்றுமே எல்லாம் இருக்குது வசதி வாய்ப்பானா அனுபவிக்க தெரியல, அதை ஒரு குறைவு. அப்படி அனுபவிக்க தெரியலையா? எப்படிப்பட்ட குறைவாக இருந்தாலும் கிறிஸ்து மகிமையில் அவர் நிறைவாக்குவார். பிள்ளைலைங்கிற ஒரு குறைவா? திருமணம் நடக்கலைங்கிற ஒரு குறைவா? வேதத்தை தியானிக்க முடியலன்ற குறைவா? விசுவாசமாக பேச முடியல அவிசுவாசம் என்ற குறைவா? சந்தேகம் என்ற ஒரு குறைவா? முறுமுறுப்புகிற குறைவா? தேவனுடைய பாதத்தை எனக்கு பிடிக்க முடியல, ஜெபக்கூட்டத்துக்கு போக முடியல என்ற ஒரு குறைவா? வீடு கட்ட முடியல என்ற ஒரு குறைவா? எந்த குறைவு உங்களை அழுத்துது? எல்லா குறைவுகளையும் கிறிஸ்து மேல் அவர் நிறைவாக்குவாராம். அவற்றை அறிக்கை இடுங்க. பாவத்தை விட முடியலையா? விபச்சாரத்தை விட முடியல, குடியை விட முடியலையா? அது ஒரு குறை இருக்கா? பீடி சிரட்டை கஞ்சா குடிப்பதை விட முடியலையா? அவற்றை வாங்க. சில பேர் யூடியூப்பில் நிறைய நேரம் செலவழிச்சிட்டே இருக்கீங்க, தகாததாக பார்த்துக்கிட்டீங்க, அதை விட முடியலையா? அந்த குறைவு இருக்கா? ஒரு சௌரி அப்படி சொன்னாங்க, எனக்கு யூடியூப்பை நோண்டிக்கிட்டே இருக்கீங்க, கண்டதெல்லாம் பார்க்குறேன், ஜெபிக்க மாட்டேங்கிறேன், அந்த குறைவு இருக்குது, அதுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நான் பாரத்தோடு கண்ணீரோடு ஜெபம் பண்ணேன். தகாதவைகளை பார்க்கக்கூடாது ஆண்டவரே, தாறுமாறானதை பேசக்கூடாது, மாறுபாடானவைகளை பார்க்கக்கூடாது ஆண்டவரே, உன் கண்களுக்கு கழிக்கம் போடுன்னு இருக்கு, அந்த குறைவை நீக்கி போடுங்க ஆண்டவரே, யூடியூப்பில் அதிக நேரம் செலவழிக்கிறது நீக்கி போடுங்கன்னு சொல்கிறேன். இன்னைக்கு அந்த குறைவை ஆண்டவர் நிறைவாக்கிட்டார். உங்கள் குறைவு எதுவாக இருந்தாலும், எதுக்கெடுத்தாலும் கோவம் வருதா? அந்த குறைவு இருக்கா? ஆண்டவர் நிறைவாக்குறார். குறைவெல்லாம் கிறிஸ்து மகிமையில நிச்சயமாக நிறைவாக்குவார்.